காலையில் 5:30 மணிக்கு அதாவது விஜிலி என்ற ஜாகிர் ஹுசேன் சார் அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து எஸ்ஐயாக வேலை பார்த்து விருப்ப ஓய்வு கொடுத்துக்கிட்டு முழு நேரமும் இறைப்பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்க மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய எண்ணற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். காலையில் வந்து பள்ளிவாசலுக்கு போய் அந்த பட்ஜெட் தொழிலை முடித்து வரும்போது கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிகவும் கொடூரமான முறையில் அந்த கொலை செய்யப்பட்ட நபரை ஏற்கனவே வந்து ஒரு ஜனவரி மாதமே இவங்கெல்லாம் இப்படி துன்பப்படுத்துகிறாங்க, இவங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த கம்ப்ளைண்ட் மேலே போலீஸ்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் ஏற்கனவே வந்து பல முறை வீடியோ ஆதாரத்தோடு அவர் வந்து அவரே அதை பதிவிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டுருக்காரு. இவ்வளோ பதிவிட்டு விட்டதுக்கப்புறமும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னதுக்கப்புறமும் இந்த காவல்துறை இந்த அரசாங்கத்துடைய காவல்துறை அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே வந்து இப்போ கொலை செய்தவர்கள் வந்து இவர் மேலே வந்து தீண்டாமை சட்டப்படி கேஸ் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த நபர் வந்து ஏற்கனவே முஸ்லீமாக மதம் மாறி 9 வருஷங்கள் ஆச்சு. அந்த பள்ளிவாசலில் வந்து அவர் வந்து முஸ்லீமாக மாறிட்டாருங்கிற அந்த புத்தகம்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒருவர் எப்படி தீண்டாமை கேஸ் போட்டு இவர் அந்த வழியில் நம்ம இறந்து போன விஜிலி என்ற ஜாகிர் ஹுசேன் அவரையும் அவருடைய மனைவி மேலேயும் தீண்டாமை கேஸ் போட்டு அதையும் அந்த கேஸை எடுத்து அதை இது பண்ணி இப்படி முன்ஜாமீன் பெற்று தான் வந்துட்டு, அதாவது முழுக்க அவருக்கு எதிராகவே ஒரு நல்ல செயல் செய்து இருக்கிற தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் இங்கே இருக்க பார்த்தா வரிசையாக வீடுகளுக்குலாம் 300 400 வாடகை வாங்கி எல்லா சாதி எல்லா மதத்தினருக்கும் கொடுத்துருக்காரு. பின்னால் ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்காரு, சொந்த செலவில் கட்டி இனாமல் எல்லாம் பண்ணுறாரு. காலையில் பள்ளிவாசலில் வந்து 40 பேருக்கு டெய்லி